அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. நம்ம சம் 3 கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளுடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்கிறோமா. ஃபஸ்ட்டு இது எனது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா. கூட்டுத்தொடர் வரிசைனா ஃபஸ்ட்டு கூட்டு தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D. இதுதான் இந்த கூட்டுத்தொடர் வரிசை. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் உறுப்பு ஏ, இரண்டாவது கூட பொது வித்தியாசம் டி. இதுதான் கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் எழுதுவோமா. Tn ஈக்குவல் டு -3 + 2n. அப்போது இதில் n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ T1 ஈக்குவல் டு -3 + 2 × 1. ஸோ -3 + 2 that is -1. ஓகேவா. T1 தென் T2, அதாவது நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிப்போம். T2 என்னது? n ஈக்குவல் டு 2. T2 என்னது? -3 + 2n. அதில் n பார்த்தீங்களாம்மா என்ன பாருங்கம்மா. Tn -3 + 2n. இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ T2 ஈக்குவல் டு -3 + 2n. n இருக்க இடத்துல 2 போடும். -3 + 4 that is equal to 1. ஓகேவா. n ஈக்குவல் டு 3. ஸோ Tn ஈக்குவல் டு -3 + 2n. ஸோ T3 ஈக்குவல் டு -3 + 2 × 3 -3 6 that is 3. ஓகேவா. n ஈக்குவல் டு 4. அப்போ என்னது? இப்போ Tn ஈக்குவல் டு -3 + 2n. n ஈக்குவல் டு 4 போட்டால் -3 + 2 × n. 2n n இருக்கிற இடத்துல 4 படும். -3 that is 5. இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசை இப்போ என்ன கேட்டிருக்கோம்? முதல் உறுப்பு பொது வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம எழுதுவோம். -1 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் +1 3 5. அப்படி தானம்மா. கூட்டுத்தொடர் வரிசை எழுதியாச்சா? கூட்டுத்தொடர் வரிசை என்னது? கூட்டுத்தொடர் வரிசைன்னா -1 1 3 5. இதில் நம்ம என்ன செய்யணும்? முதல் உறுப்பு என்னது? A ஈக்குவல் டு -1. தென் டிஃப்ரென்ஸ் D என்னது? D என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. 2வா இருக்குமா? பாருங்க. இது 1. ஆமாம், எஸ் தான். இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் 2வாக தான் இருக்கும். 2. இங்கே 3 - 1 that is 2. 5 - 3 that is 2. ஸோ டிஃப்ரென்ஸ் 2. ஓகேவா. முதல்ல இந்த கூட்டுத்தை இப்போ நமக்கு ஜெனரலாக என்ன கொடுத்துருக்கான்னா நல்லா கவனிங்கம்மா. Tn ஈக்குவல் டு -3 + 2n. இதில் n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி போட்டு இந்த தொடர் வரிசையை கண்டுபிடிச்சிடணும். -1 கண்டுபிடிச்சிருக்கோமா. -1 1 3 5. அப்போ இது ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இதுதான் A. இப்போ டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் பட்சம் இதுதான். D ஈக்குவல் டு 2. அந்த தொடர் வரிசையை எழுதுனா தான் நம்ம முதல் உறுப்பும் நான் கேட்கங்களாம்மா. முதல் உறுப்பு பொது வித்தியாசம். அப்படி நம்ம அந்த கூட்டுத்தொடர் வரிசையை எழுதுனா தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? முதல் உறுப்பு -1 பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் 2. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்னன்னு பார்த்தா
டிஎன் ஈக்குவல் டு 4 மைனஸ் 7n. ஓகேவாம்மா? டிஎன் ஈக்குவல் டு 4 மைனஸ் 7. இதில் வந்து என்ன கேட்டிருப்பான்? அப்போ n ஈக்குவல் டு 1 போடுமா? n ஈக்குவல் டு 1, டிஎன் ஈக்குவல் டு 4 மைனஸ் 7n. n ஈக்குவல் டு 1, n 1 போடும். ஸோ 4 மைனஸ் 7 இன்ட்டு 1. ஸோ 4 மைனஸ் 7, தட் இஸ் ஈக்குவல் டு minus 3. n equal to 2. So, n equal to 2 போடுவாங்க. t2 equal to 4 minus 7 into 2. The 4 minus 14. So, minus 10. n equal to 3. tn equal to 4 minus 7n. So, t3 equal to 4 minus 7 into 3. 4 minus. So, that is equal to என்னது? minus 17. அப்போ நம்ம இந்த கூட்டுத்தொடர் வரிசையை வந்து நம்ம எழுதணும். எழுதி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம பொது வித்தியாசத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? 4 minus 7n. ஸோ t4 equal to 4 minus 7 into 4. ஸோ 4 minus, ஸோ தட் minus 24. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம்? கூட்டுத்தொடர் வரிசை எழுதுவோமா? கூட்டுத்தொடர் வரிசையில் -3 ஓகேவாம்மா? -10 -3 -10 -3 -10 -17 ஓகேவாம்மா? தென் -24. அப்போ a ஈக்குவல் டு -3. d வந்து என்னவா இருக்கும்? -7. அப்படி தானம்மா? இங்கே வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும்? -7 தான் இருக்கும். அப்படி தானம்மா? -7. ஆமாம். ஸோ முதல் உறுப்பு வந்து என்னது? முதல் உறுப்பு a ஈக்குவல் டு -3. பொது வித்தியாசம் வந்து என்னது? d ஈக்குவல் டு -7. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஒன் டைம், அதாவது இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன ஃபஸ்ட்டு கேள்வியை புரிஞ்சுக்கணுமா? கூட்டுத்தொடர் வரிசை, முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த tn ஈக்குவல் டு -3 + 2n வந்து n இருக்க இடத்துல 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிச்சி அதில் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இந்த கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிச்சா தான் முதல் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பார்த்தீங்களாம்மா? செகண்ட் சம்முக்கு n ஈக்குவல் டு 1 2 3 4 எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்திருக்கோமா? என்ன கொண்டு வந்திருக்கோம்? -3 -10 -17 -24. இதில் முதல் உறுப்பு என்னது? -3. பொது வித்தியாசம் என்னது? -7. ஓகேவா? இந்த நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட 10th மேக்ஸிலோட எல்லா சம்ஸையும் போட்டிருக்கோமா. நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? கிட்டத்தட்ட ஒரு 1000 சம்ஸ் போட்டிருப்போம்மா. உங்களுக்கு வேண்டிய எல்லா எக்ஸசைஸும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நல்லா படிங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.